இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கையில கிடைச்ச உன்னை கொன்னே போட்டுற வேண்டாம். பா, என்ன பேபி இவ்ளோ வயலண்டா பேசுற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. ஓ, அந்த செழியன் போட்டோஸ காமிச்சிட்டானா? அப்ப வயலன்ஸ் இருக்க தானே செய்யும். குடும்ப பொண்ணாச்சே. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? உன்னை உண்மையா தானே லவ் பண்ண. எதுக்குடா என்ன இப்படி ஏமாத்தின பாவி? லவ் பண்ண பொண்ண இப்படி எல்லாம் போட்டோஸ் ரெடி பண்ணி அசிங்கப்படுத்த உனக்கு எப்படிடா மனசு வருது ராஸ்கல்? ஏய், ரொம்ப அலக்காத. என்ன என்னமோ நீ ஒரு தப்பு பண்ணாத மாதிரி பேசாத. சொந்த வீட்லயே நகைய திருடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தவ தானே நீ. உனக்கெல்லாம் என்ன திட்டுற அருகதையே இல்ல. நகைய கொடுக்கற மாதிரி கொடுத்து விட்டு பின்னாடியே பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டு போலீஸ் கிட்ட மாட்ட வச்சியே. அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. டேய், பண்றதெல்லாம் ஃப்ராட் தனம். இதுல நியாயம் வர பேசுறியா நீ? ஒழுங்கா அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நீயா வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. இல்ல அப்புறம் உன் உயிருக்கு எந்த கேரண்டியும் இருக்காது. ஹலோ பெரிய மேடம், ஒரு தடவை என்ன புடிச்சிட்டா எல்லா தடவையும் அதே மாதிரி மாட்டிப்பானா? என்னன்னா அவ்வளவு ஈஸியான ஆள்னு நினைச்சிட்டியா? எப்படி எப்படி போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நானா வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகணுமா? இந்நேரம் 1 கோடி ரூபாய் என் கையில இருந்திருக்கும். அதை கெடுத்ததும் இல்லாம என்ன சரண்டர் வேற ஆக சொல்றியா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு இன்னைக்குள்ள 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அதையும் நான் சொல்ற இடத்துக்கு தீபு மட்டும் தனியா கொண்டு வந்து தரணும். அப்படி பண்ணா போட்டோஸ டெலீட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு துபாய்க்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல நாளைக்கே இந்த போட்டோஸ்லாம் எல்லாருக்கும் போயிடும். அழாத. ஏன்டா இப்படி உயிரை பாக்குற? தெரியாம உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நாங்க எதுக்குடா உனக்கு பணம் தரணும்? டேய், என்னடா வாங்குனது பத்தலையா? ஒழுங்கா போட்டோஸ டெலீட் பண்ற. ஹலோ, யார் பேசினாலும் நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்ல. எனக்கு பணம் வேணும். அத தீபு எடுத்துட்டு வந்து தரணும். அப்படி தந்தா போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். அப்படி இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, இப்ப வெறும் போட்டோஸ் தான். ஏஐல வீடியோஸ ரகரகமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நாளைக்கு கல்யாண மண்டபத்துல அதுதான் டெலிகாஸ்ட் ஆகும். பாத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப என்ன பிடிக்கலாம்லாம் நினைக்காதீங்க. அது உங்களால முடியாது. தீபு பேபி, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய்.